எமர்ஜென்சி மெடிசன் பற்றி தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இது குறித்து தெளிவான விளக்கம் வழங்குவதற்காக நம்ம கூட சிம்ஸ் மருத்துவமனையினுடைய ரெஜிஸ்டர் டாக்டர் ஷாரன் நவமணி இருக்காங்க. அவங்க நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ டாக்டர். வெல்கம் சனி. தேங்க்யூ டாக்டர். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமர்ஜென்சி மெடிசன் அப்படின்னு வரப்பவே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வருது வென்டிலேட்டர். வென்டிலேட்டருடைய யூசேஜ் என்ன, அது வச்சாலே வென்டிலேட்டர் அப்படின்ற இதை எடுத்தாலே வந்து நிறைய பேர் பதட்டம் ஆகிற மாதிரியான நிலைமைகள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஷூர், ஃபைன், ஓகே. ஸோ வென்டிலேட்டர்ஸ் பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப். வென்டிலேட்டர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க. இட் இஸ் அ செயற்கை சுவாச ஆர்டிஃபிஷியல் ப்ரீதிங் மிஷின் தான்றது வென்டிலேட்டர் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலி எமர்ஜென்சி மெடிசனை பொறுத்த வரைக்கும் டே டு டே பேசிஸில் வந்து நம்ம வென்டிலேட்டர்ஸ் வி யூஸ் இட் ஆஸ் அ லைஃப் சேவிங் டிவைஸ் ஃபார் பேஷண்ட்ஸ் ஹூ கம் இன் வித் சிவியர் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி. அது என்ன ரீசனாலும் இருக்கலாம் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி. பட் ஃபர்ஸ்ட்டாக வந்து வென்டிலேட்டர்ன்றது இட் கம்ஸ் இன் ஆஸ் அ லைஃப் சேவிங் மெஷர். ஸோ அந்த வேர்ட் பார்த்து பயப்பட வேணாம். டுடே ஐ திங்க் we're going to break a lot of myths about ventilators further டிஸ்கஷனில். ஓகே மேம். நம்ம இப்போ வென்டிலேட்டர் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம வென்டிலேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம்னு சொன்னீங்க. இட்ஸ் லைஃப் சேவிங் மெஷர்னு நீங்கள் சொல்லிட்டு இது எந்தெந்த விதத்தில் நம்மளுடைய மூளையை நம்மளுடைய இதயம் இந்த மாதிரியான முக்கியமான ஆர்கன்ஸ் வந்து பாதுகாக்குது? ஓகே. ஸோ வென்டிலேஷன்ன்றது ரெண்டு ப்ராட்லி கிளாஸிஃபைங் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைகள் இருக்குது. இன்வேசிவ் அண்ட் நான் இன்வேசிவ் வென்டிலேஷன்ன்றதுங்க ஹர்னி. ஸோ பேசிக்காக நான் இன்வேசிவ்னு சொல்லப்போச்சா இட் இஸ் அ மாஸ்க். இட் இஸ் நாட் தொண்டைக்குள்ளே டைரெக்டாக டியூப் போடாமல் ஒரு லார்ஜர் மாஸ்க், ஹெவி ப்ரெஷர் அண்ட் ஹை கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு நான் இன்வேசிவ் மாஸ்க். ரெண்டாவது வகை வந்து இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலான பேஷண்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது தொண்டைக்குள்ளே டைரெக்டாக வந்து சுவாச குழாய்க்குள்ளே எண்டோட்ராக்கியல் டியூப்ன்றது டியூபை உள்ளே நுழைச்சி பேஷண்ட்டை ஃபுல்லாக செடேட் பண்ணி பேரலைஸ் பண்ணி முழு கண்ட்ரோல் வந்து வென்டிலேட்டருக்கு கொடுக்கறது வந்துட்டு இன்வேசிவ் வென்டிலேஷன். ஸோ இந்த ரெண்டு ப்ராட் கேட்டகரி ஸ்பீக்கிங் பண்ணும்போது ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து வில் டூ வெல் வித் தி நான் இன்வேசிவ் டைப் இட் செல்ஃப். இது ஒரு சில இண்டிகேஷன்ஸ் அண்ட் கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் வெரி கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ், அவங்க வந்து ரொம்ப சுயநலவு கம்மியாக இருப்பாங்க, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி ரொம்ப சிவியராக இருக்கும், அவங்களால வந்துட்டு சொந்த முயற்சியில் சுவாசம் பண்ண முடியாத பட்சத்தில் பெட்டர் டு கோ இன் ஃபார் invasive ventilation. There are different criteria for both, but we take a call based on the patient's condition. ஓகே மேம். பேஷண்ட்டோட கண்டிஷனை பொறுத்து நம்ம என்ன டைப் ஆஃப் வென்டிலேஷன் கொடுக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணுவோம்னு சொன்னீங்க. என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து வென்டிலேட்டர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு வருவாங்க மேம்? ஓகே. ஸோ யூஸ்வலாங்க தட்ஸ் லைக் ஐ செட், மக்கள் யூஸ்வலாக யோசிக்கிறது வென்டிலேட்டர் வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் த லங்னு. கம்மிங் பேக் டு உங்களோட ப்ரீவியஸ் பாயிண்ட், ஆக்சுவலி வந்து லங்குக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது கூடிய மட்டும் வென்டிலேட்டர் கிடையாது. பை புட்டிங் த பேஷண்ட் ஆன் அ வென்டிலேட்டர் வி மெயின்டைன் தி ஆக்சிஜன் சப்ளை ஃபார் ஆல் வைட்டல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆர்கன்ஸ் சச் அஸ் பிரெயின், ஹார்ட், கிட்னி, லிவர், ஆல் அதர் வைட்டல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்கன்ஸுக்கு எல்லாமே வந்து ஆக்சிஜன் சப்ளையை வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பெட்டராக வந்து கொண்டு போகும் தான் ventilator helps not only in the lungs. எத்தனை breath எடுக்கறாங்கன்றது பேஷண்டோட breathing pattern and respiratory rate பார்த்து இந்த மாதிரி ஒரு சில criteria fit ஆகக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு we identify the critical patients and we find out this patient definitely will require a ventilation அப்படின்றத நம்ம we take a decision. ஓகே மேம். அடுத்ததா நேர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். அவங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டுருச்சு மேம். இப்போ அடுத்து கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, லங்ஸில் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைனாலுமே கூட இப்போ மோமினி கேஸ். ஸோ சொல்லி ஃபஸ்ட்டு காமான வாய்ஸ் யூஸ் பண்ணி ரீஅஷூர் பண்ணி பேஷண்டோட கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி த நீட் ஃபார் வென்டிலேஷன்ன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு சில ஃபேமிலிஸ் வந்து அந்த ஹைட் அண்ட் எமோஷனல் ரெஸ்பான்ஸில் அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பட் ஐ ஃபீல் adequate time எடுத்து if you explain it to them, most of the families understand the need. நம்ம வந்து எதனால இது பண்றோம், வென்டிலேட்டரை எதுக்கு உங்க பேஷண்ட்டுக்கு நம்ம போடக்கூடிய என்ன இண்டிகேஷன் இருக்கு and நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்றோம், எந்த லெவலுக்கு சிக்கா இருக்காங்கன்றது ஒரு கிளியர் கட்டா if we explain it to them, they will be receptive and we usually get an understanding from them. And before doing the ventilator part of it, ஒரு informed consent யும் signature வாங்கி then only we proceed for the procedures. Okay. In the ER. ஓகே மேம். அடுத்த நேர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேடம், என் பேர் அர்ச்சனா. சொல்லுங்க அர்ச்சனா. சொல்லுங்க அர்ச்சனா, மேடம் கிட்ட பேசலாங்களா? தாராளமா பேசலாம், உங்களோட டவுட்ஸ் என்னவோ கேட்கலாம். ஹலோ ஹலோ மேடம், ஹாய். ஒரு தாத்தா ஓகே ஒரு 20 நாளா நீங்க சொன்னீங்க இல்லையா மேடம், அந்த வென்டிலேட்டர் கரையில இருக்காங்க. ஓகே.
அவரால் வெளில வந்து போயிடுச்சு உயிரோட வெளியில வர முடியுமா? எத்தனை நாளாக இருக்காங்கன்னு சொன்னீங்க மேடம்? சாரி, 20 நாளா 20 நாளா. 20 நாளாக இன்னும் வென்டிலேட்டரில் தான் இருக்காங்களா? ஆமாங்க ஆமாங்க. ஓகே ஓகே. எதனால் வென்டிலேட்டரில் வந்து தாத்தாக்கு வாயில் டியூப் போட்டாங்க மேடம்? அது என்ன கண்டிஷனுன்றது தெரியுங்களா? அதுக்கு அவருக்கு மூச்சு திணறல் வந்துருச்சுங்க மேடம். நுரையீரல் பிரச்சனைன்னா டாக்டர் சொன்னாங்க. என்ன வயசாகுது உங்க இந்த தாத்தாக்கு? 85 வயசு ஆகுது. 85 வயசாகுது. ஓகே ஓகே மேடம். யூஸ்வலாக வந்துட்டு 85-year-old அண்ட் எல்டர்லி பீப்புள், தாத்தா பாட்டிமார்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஜென்ரல் பேஸ்லைன் ஹெல்த் கண்டிஷன் அண்ட் லங்கோட ரிசர்வ் எல்லாமே வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஏன்னா ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ் அவங்க உடம்புல ஏற்கனவே வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். தேர் இன் த லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் தேர் லாஸ்ட் டெக்கேட் ஆஃப் தேர் லைஃப்ன்றதை சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இன்சல்ட் ஆனாலுமே, லங் இன்ஃபெக்ஷன் ஆகட்டும், இல்லை ஒரு நீங்கள் சொல்கிறது நுரையீரலில் தாத்தாக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அது போல் இஷ்யூஸ் வந்து ஒரு மிடில் ஏஜ் பீப்புள் அண்ட் நார்மல் அதர்வைஸ் ஹெல்த்தி பீப்புளுக்கு எந்த லெவலுக்கு ரெக்கவரி இருக்குமோ அந்த லெவலுக்கு வயசில் பெரியவங்களுக்கு இருக்காதுங்கப்பா. நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சொல்கிற வச்சு இவ்வளோ நாள் வென்டிலேட்டரில் இருக்கிறாங்கன்னா என்ன ரீசன்ன்றது கிளியராக தெரியல. பட் யூஸ்வலி வந்துட்டு ப்ரொலாங்டு வென்டிலேஷன்னால் வர காம்ப்ளிகேஷன்ஸே வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போகலாம் இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டே. அண்ட் இது போல் ஆகலாம். நீங்கள் சொல்கிற பேசிக் டீட்டெயில் வச்சு எனக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியுது மேம். ஓகே மேம், தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம் மேம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சிம்ஸ் மருத்துவமனை வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. மருத்துவமனை வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்ந்து பேசலாம். மேம் முன்னதாக நேர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களோட டவுட்ஸ் என்ன, நீங்க மேம் கிட்ட பேசலாம். சொல்லுங்க சார். சரி. இல்லை, உங்கள் பேஷண்ட் இப்போ கரண்ட்டாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்களா சார்? உங்களுக்கு தான் நீங்கள் பேசுகிறீங்களா? ஓகே. எதனால் நீங்கள் ஹார்ட் லங் இஷ்யூ இருக்குது சொல்கிறீங்க? ஜெனரல் செக்அப் பார்த்ததுல எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மாதிரி எக்கோ ஸ்கேன் எக்கோ எல்லாம் எடுத்து பார்த்துட்டீங்களா? ஆமா மேடம். ஓகே. அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க.
ஓகே ஓகே. ஆன்ஜியோ பண்ணணுமா வேணாமான்றது என்னோட டவுட். அவங்க வேணாம் நல்லா இருக்குன்றாங்க. ஆனா வந்து எனக்கு வந்து ஹெல்த்தியா இல்ல, அதான் கேள்வி. ஓகே சார். ஒரு ட்ரஸ்டட் கார்டியாலஜிஸ்ட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும் சார். அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ஆன்ஜியோ பண்ணணும்னு ஒரு இண்டிகேஷன் இருக்குதுன்னா எதுக்காச்சும் ஒரு காரணம் கொண்டு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை நீங்கள் அட்டாச் ஆகி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்களோட அட்வைஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மேம். மேம் நீங்கள் லாஸ்ட் காலத்தை பேசினப்போ சொல்லியிருந்தீங்க ப்ரொலாங்டு வென்டிலேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்தும் அப்படின்னு. அது என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் மேம்? யார் யாருக்கு குறிப்பிட்ட, அதாவது இந்த வயசில் இருக்கவங்களுக்கு இந்தந்த மாதிரியான பாதிப்புகள் அப்படின்லாம் இருக்கும் இல்லைங்களா? யார் யாருக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும், அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம். ஸோ வென்டிலேட்டருன்றது ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம வைக்கும்போது அது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இல்லைங்க. கண்டிப்பாக வந்து ரிஸ்க்ஸ் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸுன்றது இருக்க தான் செய்யுது. அது குறிப்பிட்ட ஏஜ் ரிலேட்டட் மட்டும் இல்லாமல் எல்டர்லி பீப்புள் பொதுவாகவே ஒரு ஹை ரிஸ்க் கேட்டகரியில் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்களோட ரிசர்வ் ஆல்ரெடி லங்கோட கெப்பாசிட்டி, ப்ரீதிங் எல்லாமே மசில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வீக்கெண்டாக இருக்கும் ஏஜ் ரிலேட்டட்னால. ஸோ அவங்களோட கம்ப்ளைன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் காம்ப்ளிகேஷன்ஸ் பர்சேன்னு பார்த்தீங்கன்னா பை புட்டிங் அ பேஷண்ட் ஆன் வென்டிலேட்டர் லங் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியா அப்படின்னு சொல்லுவோம், வேப்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் காம்ப்ளிகேஷன்ஸ். யூஸ்வலாக வந்து மோர் தென் 5 to 7 days பேஷண்ட் வென்டிலேட்டரில் இருக்கும்போது லங்குக்குள்ளே இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து சின்ன சின்ன ப்ராப்பராக வந்து ஒரு வென்டிலேட்டர் பேஷண்ட்டை எப்படி கேர் கொடுக்கணுன்றது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நிறைய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. அது யூஸ்வலி ஐசியூ டீம் அண்ட் இஆர் டீம் வந்து அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் வந்து அவங்க நல்லா தே வில் ஆக்டிவ்லி டேக் அந்த ஒரு மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வென்டிலேட்டரில் இருக்கிற ஒரு டியூபோட கஃப் ப்ரெஷர் பார்க்கணும், ஆஸ்பிரேஷன் ஆகாமல் இருக்கிறபடி பார்க்கணும். பேஷண்ட்டோட ஹெட் எண்டு, பெட்டோட ஹெட் எண்டு வந்து ஒரு ஆங்கிள் 30 to 45 degrees ஆங்கிளில் பெட்டை வந்து கொஞ்சம் ஹெட் எண்டை எலிவேட் பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்மாலர் திங்ஸ். டியூபுக்குள்ளே அடிக்கடி சின்ன சக்ஷன் போடணும். ஏன்னா வாய்க்குள்ளே தொண்டையில் சுவாச குழாயில் டியூப் இருக்கும்போது உள்ள சலைவா செக்ரீஷன்ஸ் எல்லாமே சில டைம் வந்து உள்ளே போய் சின்ன சின்ன பிளாக்ஸ் உண்டாக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட் சக்ஷனிங்னு சொல்லுவாங்க. ஸோ கேர் கொடுக்குற நர்சிங் பீப்புள் அண்ட் டாக்டர்ஸ் ஆகட்டும், தே நீட் டு கீப் அ க்ளோஸ் வாட்ச் சின்ன சின்ன இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை எப்படி குறைக்கிறதுன்றது. அண்ட் முக்கியமானது செட்டிங்ஸ். ஒரு பேஷண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி இந்த வென்டிலேட்டரில் வந்துட்டு செட்டிங்ஸ் போடணுங்க. ஸோ எந்த லெவலுக்கு ப்ரெஷர் வைக்கணும், எந்த லெவலுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது, ரேட், இந்த மாதிரி ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே டீட்டெயில்டாக நான் போகலை, இட் இஸ் அ வெரி வாஸ்ட் டாபிக். பட் எப்படின்னா இந்த செட்டிங்ஸுமே ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஸோ செட்டிங் சப்போஸ் கொஞ்சம் ப்ரெஷர் ஹையாக வச்சுட்டோம், அந்த பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரெஷர் வைக்கலைன்னா அதுவே வந்து லங்கை போய் இன்ஜரி கொடுக்கும். எதுக்கு நம்ம வென்டிலேட்டர் போட்டதே வந்துட்டு ப்ரொடெக்ட் த லங் தான். பட் சம்டைம்ஸ் நம்ம வைக்கிற ஒரு சில செட்டிங்ஸ் பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி we have to change the settings also according to the requirement of the patient. So by this way we can avoid நம்ம காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிவெண்ட் பண்ணி அவாய்ட் பண்ணலாம். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அப்போது வென்டிலேஷன் கொடுக்கணும் அப்படின்றப்ப அவங்களுக்கு என்ன பேஷண்ட்ஸ்க்கு வந்து பெயின்ஸ் எதுவும் இருக்குங்களா? நம்ம அதை இன்சர்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரியான பெயின் இருக்கும். இது சம்மந்தமாக பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்க வந்து இது இவங்களுக்கு வலிக்குமா, இது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அவங்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன சந்தேகங்கள் அவங்க உங்கள்கிட்ட வந்து எழுப்பப்பட்டிருக்கு, அதை பற்றின ஒரு ஸோ கேட்டிருக்காங்கங்க. லைக் யூ செட், அது ஒரு காமனான கொஸ்டின். கண்டிப்பாக வந்து பேஷண்ட்ஸோட கன்சர்ன். நீங்கள் டாக்டர்ஸ் எங்ககிட்ட கேட்பாங்க, டாக்டர் நீங்கள் வந்து வாயில் டியூப் போட போகிறீங்க சொல்கிறீங்க, எங்களுக்கு அது சம்திங் சொல்கிறீங்க, பட் அம்மாவுக்கு அது தெரியுமா, அம்மாவுக்கு வலிக்குமா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பை ரீஃப்ளெக்ஸ் தே வில் ஆஸ்க் தீஸ் கொஸ்டின்ஸ். ஸோ பட் திஸ் இஸ் அ மித்துங்க, வலிக்காது. ஸோ என்னன்னா இன்வேசிவ் வென்டிலேஷன் பண்ண சுவாச குழாய்க்குள்ளே டியூப் போட்டு நம்ம வென்டிலேட்டர் சப்போர்ட் கொடுக்கையிலும் பேஷண்ட்டுக்கு வந்து முன்னையே வி ஹாவ் நிறையா ஸ்டெப்ஸ் டு ஃபாலோங்க. நாங்கள் வந்து எடுத்தோம் கவுத்தோம் வில் நாட் டூ. தட் இஸ் இன் அ வெரி வெரி கிரிட்டிக்கல் ஸ்டேட், கிராஷ் இன்டியூபேஷன் சொல்லுவோம். அப்போ பேஷண்ட் வந்து ஒரு கார்டியாக் அரெஸ்ட்டில் இருப்பாங்க, தே வில் பி நாட் ப்ரீதிங் அண்ட் ஹார்ட் வில் நாட் பி பீட்டிங்ன்ற பட்சத்தில் கிராஷ் இன்டியூபேஷன் வந்து வி டூ இட் இன் அ அர்ஜென்ட் மேனர். பட் மோஸ்ட் அதர் டைம்ஸ் வந்து பிளான் பண்ணி பண்ணக்கூடிய இன்டியூபேஷன்ஸ் இன் தி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வி ஹாவ் லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம், பொசிஷன் பண்ணுவோம், போதுமான அளவாக ஆக்சிஜன் சப்போர்ட் வந்து ஃபஸ்ட்டே நிறையா ஆக்சிஜன் கொடுத்துருவோம் வாயில் டியூப் போடுறதுக்கு முன்ன. அண்ட் முக்கியமாக ட்ரக்ஸ் கொடுப்போங்க. என்ன கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ்னால் செடேஷன் கொடுப்போம். ஸோ செடேட் பண்ணி பேரலைஸ்
நெபுலைஸ் பண்ணுறம்போது பேஷண்ட்டுக்கு எந்த ஒரு பெயினும் தெரியாது. ஏன்னா அவங்க சுயநலவு கம்ப்ளீட்லி நாக்ட் அவுட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது வாயில் டியூப் போடுறது. தே வில் நாட் ஹாவ் தட் சென்சேஷன் அண்ட் ஃபீலிங் அட் ஆல். ஸோ பேஷண்ட் வந்து குவைட் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. தே வில் நாட் ஹாவ் த பெயின். So that is a big myth definitely to be busted. அவங்களுக்கு அந்த உணர்வே அப்ப இருக்காதுங்க. அது மாதிரி செடேஷன் டோஸை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். நாட் ஜஸ்ட் அட் த டைம் ஆஃப் நம்ம டியூப் போடுறது வரைக்கும், பேஷண்ட் வென்டிலேட்டரில் இருக்கிற வரைக்கும் செடேஷன் வந்து ஒரு ட்ரிப்ஸில் போயிட்டு இருக்கும் சைடில். ஸோ தே வில் பி செடேட்டட் ஃபுல்லி. ஓகே, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு சின்ன பிரேக். சிம்ஸ் மருத்துவமனை வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. மருத்துவமனை வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கு எமர்ஜென்சி மெடிசன் பத்தி தான் நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கு இது குறித்து எத்தனை சந்தேகங்கள் இருந்தால் திரையில தெரியக்கூடிய எனக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களுக்கான விடைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ நம்ம வந்து வென்டிலேட்டர் பத்தி தான் நம்ம ஃபுல்லா இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வென்டிலேட்டருக்கு வந்து நம்ம எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு வென்டிலேட்டர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா எத்தனை நாளைக்கு அவங்க வந்து வென்டிலேட்டர்ல இருப்பாங்க மேம்? அது அவங்களுடைய பிரச்சனை குறித்து நம்ம வந்து அதை மாத்தி அதுக்கான டேஸ் வந்து மாறுங்களா, இல்ல காமனா இந்த ப்ராப்ளம்னு வந்தாங்களா அவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காங்களா? ஆக்சுவலி இது ஒரு ரொம்ப நல்ல டாபிக். ஏன்னா அடிக்கடி நாங்கள் என்கவுண்டர் பண்ணுற ஒரு வெரி ஃப்ரீக்வெண்ட் கொஸ்டின் இதுதான். பேஷண்ட்ஸை கவுன்சில் பண்ணி வென்டிலேட்டர் நீட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்க மைண்டில் வைக்கிற கொஸ்டின், நாளைக்கு எடுத்துருவீங்களா டியூப், இல்லை நாளைக்கு எடுத்துருவீங்கன்னு நாங்கள் ஒரு ஆங்ஸைட்டியில் கேட்பாங்க. பட் இந்த கொஸ்டின் வந்து இஸ் அ வெரி டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு பேஷண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதுக்கு நம்ம இந்த பேஷண்ட்டை வென்டிலேட்டரில் வைக்கிறோன்றதுக்குரிய இண்டிகேஷன் என்ன, ரீசன்காண்டி வைக்கிறோம், அதோட அண்டர்லைங் காஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ மெயினாக எப்போ டு ஆன்சர் திஸ் கொஸ்டின், எப்போ ஒரு பேஷண்ட்டை வென்டிலேட்டர்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்ற முடிவு வந்து we will not know that on the day 0. அது நமக்கு தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ட்ரீட் தி அண்டர்லைங் காஸ். என்னதுனால, ஒரு லங் இன்ஃபெக்ஷன்னால வந்து நம்ம வென்டிலேட்டரில் அந்த பேஷண்ட்டை போட்டிருக்கோமா, இல்லை ஒரு ஹெட் இன்ஜரிக்காண்டி பேஷண்ட்டை போட்டிருக்கோமா, இல்லை ஏதாவது ட்ரக் ஓவர் டோஸ், இன்டாக்சிகேஷன் அந்த மாதிரி அதில் இருக்காங்க எதனால், இல்லை ஹார்ட் ஃபெயிலியர்னால வென்டிலேட்டரை போட்டிருக்கோமா. ஸோ பேசிக்காக எந்த ரீசன்காண்டி அந்த பேஷண்ட்டு வென்டிலேட்டரில் இருக்காங்களோ அந்த ரீசன் ஸ்லோவாக ரிவர்ஸ் பண்ணி ரெக்கவர் ஆகி வந்த உடனே தென் we can consider வென்டிலேட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறது. ஆனால் அதுவுமே வந்து ஈஸி ஸ்டெப் கிடையாது. நிறைய பேராமீட்டர்ஸ் அண்ட் நிறையா திங்ஸ் ஹாவ் டு பி கன்சிடர்ட் அது வந்து டியூப் வெளியே எடுக்கிறதுக்கு முன்ன. ஸோ இது மோஸ்ட்லி ஸ்பீக்கிங் ஆஸ் அன் எமர்ஜென்சி டாக்டர், நாங்கள் வந்து இஆரில் வந்துட்டு we do all the initial stabilization and we shift the patient to the ICU. ஸோ இன்டென்சிவ் கேர் டீம் அவங்க தான் வந்து மோஸ்ட்லி அந்த எக்ஸ்டியூபேஷன் சொல்வோம், வாயிலேருந்து டியூபை வெளியே எடுக்கிறது வென்டிலேட்டர்லேருந்து. ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் எக்ஸ்டியூபேஷன். மோஸ்ட்டாக வந்து இன்டென்சிவ் கேர் டீம் ICU டாக்டர்ஸ் தான் வந்து அது கேரி அவுட் பண்ணுவாங்க. பட் அவங்களுமே வந்து தே வாட்ச்
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடேஷன் குறைச்சிட்டு பேஷண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அவங்க சுயநலவு எப்படி இருக்குது, நம்ம சொல்கிறத பேஷண்ட் வந்து நம்ம சொல்கிறத புரிஞ்சு கேட்கணும். மூச்சு எடுங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி கான்ஷியஸ் லெவல் இருந்தாங்கன்னா மூச்சு நல்லா எடுப்பாங்க. அண்ட் அவங்களோட ஆக்சிஜன் ரிக்குவயர்மெண்ட் எந்த லெவலுக்கு கம்மியாயிட்டே வருதுன்னு ஒரு ட்ரெண்ட் மாதிரி பார்ப்பாங்க. So based on many patterns and something called a spontaneous breathing trial அப்படின்னு வந்து ஐசியூல பார்ப்பாங்கப்பா. ஸோ there are many things involved. எக்ஸ்டியூபேஷனுமே வந்து ஈஸி ப்ராசஸ் கிடையாது. It has to be a very clear clinical decision and mostly done by the ICU team. ஓகே மேம். அப்போ பொறுத்துறது வந்து ஒரு குழு, ரிமூவ் பண்ணுறது வந்து இன்னொரு மோஸ்ட்லி. எஸ். ஓகே மேம். மேம் இப்போ எமர்ஜென்சி கேஸ்னு ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, இதை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்களான்னு தெரியல. ஒரு கேஸுக்கு ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்கள ட்ரீட் பண்ணுறப்போ உங்கள் டீம் டாக்டர்ஸ் டீம்ஸ் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஓகே, ஆஸ் அண்ட் ஸ்பீக்கிங் ப்ராட்லி எமர்ஜென்சின்னு பார்த்தீங்கனாலே ஒரு பயங்கர ஒரு கேயாட்டிக்கான பிளேஸ். எல்லாருமே வந்து அவங்கவுங்க பேஷண்ட் ரொம்ப ஒரு ஆங்ஷியஸாக வருவாங்க. அவங்களோட லவ்ட் ஒன்ஸை கூட்டிகிட்டு வரும்போது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அவங்களோட கஷ்டங்களை நம்ம புரிஞ்சு we have to calmly respond to them. ப்ராப்பராக நம்ம கோவப்படாமல், நம்ம எமோஷ்னல் ஆகாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் வைல் டேக்கிங் கேர் ஆஃப் த பேஷண்ட். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேஷண்ட் முக்கியம். ஸோ வி ஹாவ் லாட் ஆஃப், நமக்கு இஆரை பொறுத்த வரைக்கும் பெரிய டீமுங்க. we are very at sims especially we are very proud to have a very big team. நம்ம ஒரு டீமாக தான் வேலை செய்வோம் எப்போவுமே. வந்துட்டு we have our அந்த ரெஸ்பெக்டிவ் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கக்கூடிய we have people to help us. So as a doctor we are able to take medical decisions and other team members like for example the manager and administrative team வந்து they help talk to the family regarding finance. ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோம், ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்றக்காண்டி தே கம் அண்ட் டாக் அபவுட் த ஃபைனான்ஸ் பார்ட். பேஷண்ட்டை வந்து கம்ஃபர்டபுள் ஆக்கி என்னன்னு பேசுறது. அண்ட் வி ஹாவ் நம்ம வென்டிலேட்டர்ஸ் எஸ்பெஷலி ஹேண்டில் பண்ணக்கூடிய ட்ரெயின்டு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, போத் இன் தி ஐசியூ அண்ட் தி இஆர். அவங்களுமே தேர் அ வெரி சாலிட் பார்ட் ஆஃப் த டீம். தே ஹெல்ப் அஸ் அந்த வென்டிலேட்டர்ஸை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி செட்டிங்ஸ் எப்படி இப்படின்றது, ஆல் த எக்யூப்மெண்ட் ரிலேட்டட் டு வென்டிலேட்டர்ஸ் எல்லாமே டெக்னீஷியன்ஸ் டீம் வந்து ரொம்பவே நல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்க. ஸோ வி ஒர்க் ஆஸ் அ ஃபுல் டீம் அண்ட் we are able to manage any situation. ஓகே மேம். சிம்ஸ்ல அதுக்கு எல்லாமே நாங்க தயாரா இருக்கோம். ஸ்ட்ராங் டீம். ஓகே மேம். மேம் இப்போ அதே ஒரு எமர்ஜென்சி கேஸ் அப்படின்றப்ப இப்போ நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க வென்டிலேட்டர் ரிமூவல் அப்படின்றது ஐசியூ டீமோட ப்ராசஸ் அப்படின்னு. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு இது இப்போ வந்து அவங்க மூச்சு விடுறதுக்கு தயாரா இருக்காங்க, இப்போ நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன், அப்படின்ற ஒரு டெசிஷன் வந்து எமர்ஜென்சி மெடிசன் டீமோ ஐசியூ டீமோ எந்த இடத்துல எந்தெந்த கிரைட்டீரியாஸ் வச்சு எடுப்பீங்க, அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம். ஓகே, ஸோ கிரைட்டீரியான்றது கொஞ்சம் மெடிக்கலாக போகும். லைக் ஐ செட் தே வில் செக் ஆக்சிஜன் லெவல்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கான்ஷியஸ் லெவல், பேஷண்ட் ஒபே பண்ணுறாங்களா, நம்ம சொல்கிறது வந்து புரிஞ்சு ஒபே பண்ணுறாங்களா. அந்த வென்டிலேட்டர்லேயே ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குங்க. வெரி ஹை லெவல் செட்டிங்ஸ் ஆர் தேர். மீடியம் லெவல்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக டீஎஸ்கலேஷன் சொல்லுவாங்க. டீஎஸ்கலேட் பண்ணி அந்த செட்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி பேஷண்ட் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கணும். என்ன ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் எப்படி புரிஞ்சு நம்ம பேஷண்ட் வந்து இந்த மாதிரி மூச்செடுங்க அப்படின்னு சொல்லி ஆர் லைக் கை தூக்குங்க, இந்த விரல் ஆட்டுங்கன்னு சொன்னால் பேஷண்ட் அதை புரிஞ்சு ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் ஆர் திங்ஸ் லைக் தட். ஆக்சிஜன் ரிக்வயர்மெண்ட் நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் வந்து குறைச்சிட்டே வருவாங்க. தென் சேச்சுரேஷன் லெவல் பார்ப்பாங்க. SpO2 லெவல் மெயின்டைன் பண்ணுறாங்களா, இல்லை ட்ராப் ஆகுதா, ரிக்வயர்மெண்ட் கூடுதா இல்லை குறையுதா, இந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ தே வில் சி இந்த மாதிரி வேரியஸ் பேராமீட்டர்ஸ் இருக்குங்க. பார்த்துட்டு இந்த ஸ்பான்டேனியஸ் ப்ரீதிங் ட்ரையல் அப்படின்றத ரெஸ்பிரேட்டரி ரேட் எவ்வளோ இருக்குது, கம்மியாக நான் சொன்ன மாதிரி அந்த முயற்சி எப்படி சுவாச முயற்சி எடுக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு இன்னும் எடுக்கிறாங்களா, அந்த மூச்சு திணறல் இன்னும் இருக்கா, இல்லை பேஷண்ட் காமாக அவங்க சொந்த முயற்சியில் அவங்களால மூச்சு எடுக்க முடியுது, ஒரு ரிலாக்ஸ்டாக எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வென்டிலேட்டரோட செட்டிங்கை கம்மி பண்ணி ஃபைனலி வந்து வாயிலேருந்து டியூபை எடுத்துடுவாங்கப்பா. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ். எக்ஸ்டியூபேஷனுமே வந்துட்டு இட் இஸ் அ ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஹேஸ் டு பி டன். ஓகே மேம். மேம் இப்போ பொதுவாகவே வென்டிலேட்டர் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் வந்துட்டு பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து அவங்க அடுத்தடுத்து அவங்க டெவலப் ஆகி அவங்க அதுலேருந்து மீண்டு வரதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க? ஓகே, ஸோ யூஸ்வலி வென்டிலேட்டர்லேருந்து இருக்கிற ஆப்வியஸ்லி ஒரு நல்ல கிரிட்டிக்கலான ஒரு சிக்கான சுச்சுவேஷனில் தான் அந்த பேஷண்ட் வந்து வென்டிலேட்டரில் போயிருக்காங்க அண்ட் வந்திருக்காங்க பை காட்ஸ் கிரேஸ். ஸோ டெஃபினெட்லி ஓவரால் அவங்களோட பாடி வந்து ஒரு ஹெவியான ஹிட் எடுத்திருக்கு ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ்.
செப்டிக் இதில் இருந்திருக்கலாம், ஒரு ஹெவி பிளட் ஸ்ட்ரீம் இன்ஃபெக்ஷன், இல்லை என்ன ஒரு வெரி பேட் ஆக்சிடென்ட்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்கலாம். ஃபார் வாட் எவர் ரீசன் அவங்க பாடி வந்துட்டு ஒரு ஹெவியான ஹிட்டு எடுத்து தான் ரெக்கவர் ஆகி வராங்க. ஸோ ஃபார் ஆல் ஸ்பெசிஃபிக்காக வென்டிலேட்டர்லேருந்து ரெக்கவர் ஆகி வர பேஷண்ட்ஸுக்குன்றது ஐ டோன்ட் ஹேவ் எனி வெரி பர்டிகுலர் அட்வைஸ். பட் கண்டிப்பாக the first 1 or 2 days வந்து coughing, அந்த throat irritation, pain, அந்த ஒரு difficulty எல்லாம் இருக்கும். For the first 2 to 3 days கண்டிப்பாக அது இருக்கும். But step by step things will get okay தான், depending on the diagnosis. அதுவுமே ஒரு stroke patient, யூஸ்வலாக ஒரு stroke நிறைய ஒரு வெரி பேட் ஸ்ட்ரோக் இருந்தக்கூடிய பேஷண்ட் வந்து இன்டுபேட் ஆகி வென்டிலேட்டரில் ஒரு ஃபியூ டேஸ் இருந்துட்டு ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்கன்னா, once we remove the patient from the ventilator, பேஷண்ட்டோட சுயநலவே நல்லா இருந்தாலுமே நம்ம அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை அசஸ் பண்ணணும். எப்படி முழுங்குறாங்க, அது ஸ்வாலோவிங் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பு கொடுத்து வாயில் கொடுத்து அவங்க எப்படி அதை டாலரேட் பண்ணுறாங்க, அவங்களால சொந்தமாக சவைச்சு அதை முழுங்க முடியுமா, சவைக்க முடியுமான்றதெல்லாம் ஏர்வேயை வந்து அசஸ் பண்ணி ஸ்வாலோவிங் எப்படி பண்ணுறாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு தே வில் டேக் அ கால். இதெல்லாமே வந்துட்டு ஒரு டெய்லர் மேட் பிளான் ஃபார் எவ்ரி டிஃப்ரெண்ட் கேஸ், ஃபார் எவ்ரி பேஷண்ட் இட் இஸ் டிஃப்ரெண்ட் தான். So just for example I told about the stroke. ஓகே மேம், நிகழ்ச்சியில் பங்கேற்று இவ்வளோ நேரம் எமர்ஜென்சி கேஸில் வென்டிலேட்டருடைய பங்கு என்ன, அது என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும், எதை நினச்சி பயப்படவே கூடாது அப்படின்ற மாதிரியான ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. சிம்ஸ் மருத்துவமனை வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இதோட நிறைவடை